கமல்ஹாசன் நடித்து வெளிவராத படங்கள். ருத்ரையா டைரக்ஷனில் ராஜா என்னை மன்னித்துவிடு படம் வெளிவரவில்லை. பாரதிராஜாவின் கமல்ஹாசன் ராதா நடிப்பில் டாப் டக்கர் படம் வெளிவரவில்லை. முக்தா சீனிவாசன் சிவாஜி கணேசன் கமல்ஹாசன் தந்தை மகனாக நடிக்க இருந்த படத்தை எடுக்க இருந்தார். சில காரணங்களால் வெளிவரவில்லை. பொன்னியின் செல்வன் கமல்ஹாசனும் மணிரத்னம் இணைந்து பணியாற்றி தொடங்கினார். போதிய நிதியின்மையால் காரணத்தால் கைவிட்டனர். கங்கை அமரன் இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்க அதிவீரபாண்டியன் என்ற படத்தை ஆரம்பித்த நேரத்தில் கமல்ஹாசன் தேவர்மன் படத்தில் பணியாற்ற தொடங்கிவிட்டார். இதனால் அந்த படம் நின்று போனது. அவருடைய மனைவி சரிகா இயக்கத்தில் கமல்ஹாசன் நடிக்க நக்மா ஷில்பா ஷெட்டி நடிப்பதாக இருந்தது. அந்த நேரத்தில் தொழில்நுட்பம் குறித்து மேலும் அறிந்து கொள்ள கமல்ஹாசன் அமெரிக்கா படிக்க சென்றார். அந்த படம் அப்படியே நின்றது. மருதநாயகம் பூஜையுடன் நின்றது. கேடி குஞ்சுமன் கமல்ஹாசனை வைத்து பேன் இந்தியா திரைப்படம் எடுப்பதில் ஆர்வமாக இருந்தார். படத்தின் பெயர் மறுகண்டையன். படம் வடிவமும் பெறவில்லை. லண்டனின் காமேஸ்வரன் என்ற படத்தை கமல் இயக்க நினைத்தார். அந்த நிலையில் ஹேராம் படத்தில் பணிகள் இருந்ததால் நலதைமெந்தி என்ற பெயரில் மௌலி இயக்கத்தில் வெளிவந்தது. இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் ரோபோ கமல்ஹாசன் நடிப்பதாக அறிவிப்பு வெளியானது. போட்டோ ஷூட்டும் நடத்தப்பட்டு போஸ்டர்களும் வெளியானது. பல்வேறு பிரச்சனையால் இந்த படம் கிடப்பில் போடப்பட்டது. கே.எஸ். ரவிக்குமார் இயக்கத்தில் நரேன் கமல்ஹாசன் நடிப்பதாக இருந்தது. சில பிரச்சனைகள் வெளிவரவில்லை. மர்மயோகி, தலைவன், மிஸ்கின் இயக்கத்தில் புத்தம் சரணம், யாவரும் கேளிர், பரமபதம், அம்மா அப்பா விளையாட்டு, சபாஷ் நாயுடு போன்ற படங்களும் வெளிவரவில்லை.